ஒரு குட்டி தத்துவம், ஒரு ஜென் குட்டி தத்துவம். ஓகேங்களா? என்னடா ஜென் குட்டி தத்துவமா அப்படின்னு சலிச்சு போகாதீங்க, பாருங்க மக்களே, கேளுங்க மக்களே. ஓகேங்களா? இப்போ எல்லாரும் நம்ம உலகத்தில் அறிவாளிங்க தான். நான் யாரும் அறிவற்றவர்களோ முட்டாள்களோ என்று நான் ஒருபோதும் நான் நினைப்பதில்லை. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது எனக்கு தெரியாது. நான் எல்லாருமே படித்தவன் எல்லாம் அறிவாளியும் இல்லை, படிக்காதவன் முட்டாளும் இல்லை என்கிற கோட்பாட்டை கொண்டவள் நான். ஓகே மக்களே, இந்த நம்ம குட்டி தத்துவத்தில் போகலாமா? ஜென் தத்துவம். அதாவது நடந்து கொண்டே இரு, பாதைகள் தானாக உருவாகும். நடந்து கொண்டே இரு, பாதைகள் தானாக உருவாகும். அதாவது நாம் நடக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது மக்களே. ரோட்லேயும் நடக்கலாம், வாழ்க்கையிலையும் நடக்கலாம். ரோட்டில் நடக்கிறதுல சாதாரண நம்ம ரோட்டில் நடக்கும்போது நமக்கு எவ்வளவு இடையூறுகள் வரும். ஒரு கல் ஆகட்டும், நம்ம காலில் ஒரு காலணி இல்லாட்டா கல் குத்தலாம், இல்லை முள் குத்தலாம். அதுக்கு நம்ம சேஃப்டியாக முன்னேற்பாடோட போகிறோம், இல்லை காலணி போட்டுட்டு. அப்போ ரோட்டிலே நம்ம அப்படி போகும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்க வேண்டிய பாதையில் நம்ம எப்படி நடக்கணும் அதை யோசிக்க வேணும் இல்லை மக்களே? யோசிக்க வேண்டும் அல்லவா மக்களே? நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு முயற்சியை நோக்கியோ ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம, அதாவது இங்கேருந்து திருநெல்வேலி போகணும், சென்னை டு திருநெல்வேலி போகணுன்னா கண்டிப்பாக அந்த போகிற ரூட்டு உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த ரூட்டு தான் நம்ம போகணுங்கிற லட்சியத்தையும் குறிக்கோளையும் நீங்கள் அங்கே வைக்கிறீங்க, இங்கே தான் நம்ம ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். சில பேருக்கு மருத்துவராக ஆகலாம், இல்லை வக்கீலாக ஆகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கும். இல்லை படிக்கலாம், இல்லை தொழில் அதிபர் ஆகலாம், இல்லை நம்ம ஒரு ட்ரஸ்ட் நடத்தலாம், இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இப்படி பல மாதிரியான லட்சியங்கள் கனவுகளும் மக்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த பாதை. அப்போ அந்த பாதைக்கு போகும்போது நிறைய பேருக்கு தடைகள் வரும். ஒன்றி பொருளாதார ரீதியாக தடைகள் வரலாம், இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாகவோ, இல்லை உற்றார் உறவுகள், இல்லை நமக்கு இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய அதை ஏதாவது ஒரு வழியில் தடைகள் கொண்டு வர்றது தான். அதுதான் முட்கள். அந்த ரோட்டில் இருக்கிறதும் ஒரு வகையான முட்கள் தான் மக்களே. இதே மாதிரி வருகிற தடைகளும் ஒரு வகையான முட்கள் தான். இந்த மாதிரி முட்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை அதாவது கம்ப்ரஸ் பண்ணும்போது, அமுக்கும்போது நாம் என்ன பண்ணணும், இந்த முட்களை சூசகமாக வெளியே அதை தள்ளிவிட்டு நாம் நம்முடைய வழியை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம நடக்க நம்முடைய லட்சியங்கள், நம்ம நடக்க நம்முடைய பாதைகள் கிளியராக நமக்கு கிடைக்கும். பாதைகள் நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம்.